அறிவோம். அனைவருக்கும் வணக்கம். ஐப்பசி மாத ராசி பலன்கள். ஐப்பசி மாத ராசி பலன்கள் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காரணம் அப்படின்னா, தீபாவளி மாதம் நம்ம யாரை ரொம்ப பேஸ் பண்ணியிருக்கோம்னா சூரியன். எல்லா விஷயத்துக்குமே சூரியன் ரொம்ப முக்கியம். விவசாயம், தொழில், கௌரவம், பதவி, பட்டம், எந்த தொழிலுக்கும் சூரியன் தேவை. அது இல்லாமல், சூரியன் இல்லாமல் இந்த உலகத்தில் வெளிச்சம் இல்லை. அதனால தான் சூரியன் நீச்சமாகக்கூடிய வீடு, சூரியன் சரராசியில், அதாவது துலா ராசியில் உள்ள நுழையக்கூடிய ஒரு மாதம் ஐப்பசி மாதம். சரராசியில் நுழையிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியும். ஒவ்வொரு மாதமும் சரராசி, ஸ்திரராசி, உபயராசின்னு பேர். இந்த சரராசிக்குள் சூரிய பகவான் நுழைவதற்கு அற்புதமான நிறைய பலன்கள் இருக்குது. ஐப்பசி மாதம் பிறந்தாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியெல்லாம் இருக்கும். சரி, இந்த ஐப்பசி மாதத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்? சில பேருக்கு சூரியன் என்ற கிரகத்தை வச்சே பலன்கள் சொல்லிடலாம். ஒரு ஜாதகத்தில் சூரிய பலன்கள்னே உண்டு. சூரியனை வச்சு பரல் பார்த்து பலன்கள் பண்ணக்கூடியது. யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு முன் பின் சுப கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகத்தை கையில் கொடுத்துடலாம். தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க, நல்லா இருக்குங்க, சூப்பர் அப்படின்லாம். சூரியனுக்கு முன்னும் பின்னும், அதாவது 12வது கட்டத்துலேயும் 2வது கட்டத்துலேயும் சுப கிரகங்கள் இருக்குது. சில பேரை பார்த்துருக்கீங்களா, எப்பயுமே எவர் கிரீனாக இருப்பான், எப்பயுமே டெவலப். அவனுக்கு 7 சனி வருதா, இல்லை வேறு ஏதாவது வருதா, தசாபுத்தி பலன்கள், எப்பயுமே அவர் நல்லா இருப்பார். பார்த்துருக்கீங்களா நிறைய பேரை? என்ன தசாபதி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, என்ன வேணாலும் வரட்டுங்க, என்ன வேணால் வரட்டும், நான் ராஜாவாக தான் இருப்பேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நம்மளுக்கே டவுட் வரும், அவனுக்கெல்லாம் 7 சனி தான் வராதா, சந்திராஷ்டமே வராதா? அது சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்கள் இருந்தால் அது ஒரு யோகங்க. அவனெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா, தங்க பிளேட்டில் சாப்பிடக்கூடிய யோகம்னு சொல்லலாம். தங்க பிளேட்னால் ஒரு தங்கத்தில் பிளேட் வாங்கி சாப்பிட்ற யோகம் கிடையாது. சோறு தண்ணிக்கு அடிப்படை விஷயங்கள், வீடு, வாசல், கல்யாணம், மனைவி, குழந்தை, என்னமோ தெரியலங்க. இப்போ நல்லா படித்தேன், வேலை கிடச்சிது, அப்புறம் பாருங்க ஒரு கல்யாணம் ஆச்சு, குழந்தை குட்டி பிறந்தது, ஒரு வீடு வாங்கினேன், நிம்மதியாக இருக்கேங்க, காலையில் வேலைக்கு போய்ட்டு சாயங்காலம். இதெல்லாம் கோல்டன் லைஃப். ஒருத்தன் படிக்கிறதுக்கு பயங்கர கஷ்டம், ஒருத்தன் படித்த பின்னாடி பயங்கர கஷ்டம், வேலை வாங்குறதுக்கு நாயா அலைஞ்சங்க, அவனுக்கு 2000 ரூபா கொடுத்து, இவனுக்கு 2000 ரூபா கொடுத்து, அப்புறம் கல்யாணம் ஆகிறதுக்கு பயங்கர கஷ்டப்பட்டு, குழந்தை பிறக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு டயர்டாயிடுச்சுங்க. 30 வயசுலேயே டயர்டாயிடும். இதெல்லாம் என்ன காரணம்? சூரியனுக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவ கிரகங்களாக அமைஞ்சிடும். அதனால தான் சூரியனுக்கு என்ன பேர் வச்சான்னு தெரியுமா? ராஜகிரகம். அதனால் இந்த ராஜகிரகங்கள், முன்பின் கிரகங்கள் நன்றாக இருந்தால், சூரியன் கடந்து வந்த கிரகமும் சுப கிரகமாக இருந்தால், சூரியன் கடக்க போகும் கிரகமும் சுப கிரகங்களாக இருந்தால், ராசா மாதிரி வாழ்வப்பா, போப்பா சொல்லிட்டே இருக்கலாம், பாட்டில் நல்லா இருப்பான். எப்பவுமே எங்கேயுமே சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிற வாழக்கூடிய சில பேர் இருப்பாங்க. நான்லாம் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கேன். ஸோ இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சூரியன் நீச்சமாகுது, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கான பலன்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசி அன்பர்களுக்கு அட்டமாதிபதியான செவ்வாய் ஒரு இடத்தை வாங்கி போட்டு லாக் ஆகிறது கன்னிராசி. ஏங்க கேட்குறீங்க? தேவையில்லாமல் அவன் என்னை ஒரு வீட்டில் தூங்க விடலைங்க. ஒரு 3 லட்ச ரூபா வச்சுருந்தேங்க, தெரியாமல் அவங்ககிட்ட யதார்த்தமாக ஒரு வார்த்தையை சொன்னேன். ஏப்பா ஒரு 3 லட்ச ரூபா இருக்குது, ஏதாவது ஒரு இடம் இருந்தால் சொல்லுன்னு. என்னைய கூப்பிட்டு கொண்டு அங்கே கொண்டு போய் இங்கே கொண்டு போய் காமிச்சு அந்த 10 லட்ச ரூபா இடத்த என் தலையில் கட்டி மீதி 7 லட்ச ரூபா கடனாகி இடம்னு வாங்கிட்டேன். அந்த இடத்த வச்சுக்கிட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. விற்றுடலான்னாலும் விற்க முடியல, யாருக்காவது விட்டுடலாமான்னு ஒன்றும் குறைய குழப்பமாக இருக்குது சார். மனசே இந்த இடம் வாங்கினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கசக்கி புளியுது சார் மனுஷனை. இடங்கிடம் சரியில்லையா சார் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் யாருன்னா கன்னிராசிக்காரர்களினுடைய ஒரு கருத்து. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் என்ற அட்டமாதிபதி இதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் கரட்டு மேட்டு முருகர், முருகப்பெருமானுடைய ஆலயம், அதுலேயும் கரட்டு மேடுன்னு பேர்.
செவ்வாய் 8ஆம் அதிபதியா இல்லையா? மேடு என்ற வார்த்தையுள்ள முருகர். சார் கரெக்டு மேட்டு முருகர் எங்கே இருக்குன்னு தெரில சார். அப்படின்னா மேடு என்ற வார்த்தையுள்ள உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய வேலூர், அப்புறம் பாருங்கள் சென்னை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேடு என்ற வார்த்தையோடு இருக்கக்கூடிய, அதான் மேசம்தான் மேடு. குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமை விளக்கேற்றி, ஏன் ஞாயிற்றுக்கிழமை விளக்கேற்ற சொல்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா சொல்லுவீங்க. 12ஆம் இடம் சூரியன், 12ஆம் இடம் தான் விரயம். அந்த கிழமை நாதனை சூரியனை வழிபாடு செய்தால் ஐப்பசி மாதத்தில் இடத்தால் துன்பம் அடைந்தவர்கள், மனவேதனை சார், அந்த இடத்த வாங்கிட்டு படாத பாடு சார். எங்கள் மாமன் ஒருத்தன் என் பேரில் இடத்த எழுதி வச்சுட்டான் சார். நான் வேணான்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணி பணம் கேட்டே இருக்கான் சார். அவன் சேஃப்டிக்கு எழுதி வச்சுட்டு என்னை கொள்கிறான் சார். இந்த மாதிரி பிரச்சனைகள், இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அட்டமாதிபதி செவ்வாயினுடைய தொந்தரவிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை முருகன் ஸ்தலத்தில் வழிபாடு செய்யுங்கள், வெற்றி.